Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பிளானட் 9 என்று ஒரு கிரகம் உள்ளதா என்று கேட்டால் அதற்கான நிச்சயமான பதில் நேற்று வரை நம்மிடம் இல்லை. ஏனென்றால் பிளானட் 9 என்பது சூரிய மண்டலத்தின் வெளிப்புற மண்டலத்தில் மறைந்துள்ள ஒரு கருதுகோள் கிரகமாகும். இந்த கிரகம் நெப்டியூன் பொருட்களில் ஒன்றை மையமாக கொண்டு தன்னுடைய சுற்றுப்பாதையை கொண்டுள்ளதாக சாத்தியக்கூறுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த கிரகமானது சூரியன் மற்றும் பூமிக்கு இடையிலே இருக்கும் தூரத்தை காட்டிலும் 250 மடங்கு அதிகமான தொலைவில் சுற்றி வருகிறது என்கிற கருதுகோளும் உள்ளது. நமது சூரிய மண்டலத்தின் தொலைதூர எல்லைகளில் மறைந்திருக்கலாம் என்று நம்பப்பட்டு வந்த இந்த கிரகத்தின் இருப்பானது தற்போது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது. வானியலாளர்களும் பிளானட் 9 உண்மையில் இருப்பதைப் போலவே தோன்றுவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று ஆன்லைனில் வெளியான ஒரு இயற்பியல் அறிக்கையின்படி பிளானட் 9 ஆனது அநேகமாக அது பூமியின் அளவை விட சுமார் 5 முதல் 10 மடங்கு பெரியதாக இருக்கலாம். மேலும் அது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை விட சுமார் 400 மடங்கு அதிக தூரத்தில் இருக்கும் உச்சங்களை கொண்டிருக்கும் ஒரு கோளப்பாதையுடன் பயணிக்கலாம் என்று ஒரு அறிக்கை வெளியானது. இப்படி ஒரு மர்மமான கிரகம் உள்ளது என்கிற கருதுகோள் அல்லது கோட்பாடானது கடந்த 2014ஆம் ஆண்டில் தான் ஆரம்பமானது. அந்த நாளில் இருந்து இன்று வரையிலாக இதை பற்றிய ஆய்வை நிகழ்த்தி உறுதியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டுவர பல வானியலாளர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். மேலும் பிளானட் 9 இருப்பை உறுதியாக நம்பும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பக்கபலமாக இருப்பது குய்பர் பெல்ட்டில் உள்ள பொருட்களின் வடிவங்களாகும். குய்பர் பெல்ட் என்பது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள விண்வெளி குப்பைகளின் ஒரு வளையமாகும். அந்த பொருட்கள் ஒன்றுக்கொன்று மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கின்றன. ஆக அதன் பின்னணியில் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஈர்க்கும் பொருள் செயல்படுகிறது என்கிற சந்தேகம் கிளம்பியது. அந்த சந்தேகத்தின் பெயர்தான் பிளானட் 9. அதற்கான சான்றுகளும் தற்போது வலுவாக கிடைத்திருக்கின்றன. பொதுவாக பிளானட் 9 பற்றி 2 நம்பிக்கைகள் இருந்தன. ஒன்று, அது ஒரு மாயமான மற்றும் மர்மமான ஒரு இருண்ட கிரகம். மற்றொன்று, அது மிக மிக தொலைவாக உள்ளது. சமீபத்திய ஆய்வின்படி முதல் நம்பிக்கையின் மீது எந்த மாற்று கருத்தும் ஏற்படவில்லை. ஆனால் 2ஆம் நம்பிக்கையில் ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த புதிய ஆராய்ச்சியானது முன்னர் நாம் எண்ணியதை விட பிளானட் 9 ஆனது கணிசமான அருகாமை எல்லையில் தான் உள்ளது. மேலும் குய்பர் பெல்ட்டின் படம் முழுமையடையாத பட்சத்தில் பிளானட் 9 இருப்பை நம்மால் உறுதி செய்ய முடியாது. ஆம், குய்பர் பெல்ட் ஆனது ஒரு விண்வெளி கொத்தாகவே உள்ளது. ஒருவேளை குய்பர் பெல்ட்டின் முழுமையான படம் கிடைக்கும் பட்சத்தில் அது சுய ஈர்ப்பு மூலம்தான் செயல்படுகிறது. அங்கு எந்தவிதமான மாபெரும் ஈர்ப்பு சக்திகளும் இல்லை என்கிற உண்மை கண்டுபிடிக்கப்படலாம். அல்லது கடந்த சில ஆண்டுகளாக மறைந்தே வாழ்ந்து வந்த பிளானட் 9 இருப்பு உண்மைதான் என்று நிரூபிக்கப்படலாம். சமீபத்திய ஆண்டுகளில் பிளானட் 9 சில சான்றுகளால் வானியல் வல்லுநர்கள் மிகவும் நம்பிக்கைக்குள்ளாகிவிட்டார்கள் என்பதும் இப்போது அவர்கள் விண்வெளியில் அதை கண்டுபிடிப்பதில் கணிசமான முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.